சார்ந்த இடங்களும் இங்கே குவிந்துள்ளது. பாருங்க என்னெல்லாம் அங்க மதுரை மீனாட்சி அம்மன், அழகர் கோவில் அதெல்லாம் சொல்ற மாதிரி இங்க பாருங்க. மதுரை மன்னர்கள் சுந்தர பாண்டியன், நெடுஞ்செழியன், அவங்களுடைய மாணிக்க வாசகர், ஆன்மீகத்தை சார்ந்த மாணிக்க வாசகர், தமிழ் சங்கம் இருந்த இடம், வளர்ந்த இடம், இளையராஜாவோட ஊரு நம்ம இளையராஜா. ஜிகிரதண்டா, ஜிகிரதண்டா வந்து அமெரிக்கா, அது அமெரிக்கால இப்ப ஜிகிரதண்டா இங்க இருக்கு கடையில. கொண்டு வந்திருக்காங்க. மதுரையோட எல்லா புகழ்பெற்ற விஷயங்கள், புகழ்பெற்ற கோயில்கள், அவங்க எல்லா விஷயத்தையும் சம்மரியாக கொண்டு வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா, ரொம்ப நன்றி. கலைக்கு சிறந்த சோழ நாடு, கலை என்றாலே சோழ நாடு தான். எல்லா விதமான கலைகள். தஞ்சை பெரிய கோவில்னாலே உலகம் சிறந்த கோவில், ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில். மராட்டிய மன்னர்கள் அங்கே வந்து இருந்திருக்காங்க. அவங்களுடைய மஹால் இருக்கு, மியூசியம் இருக்கு, கோட்டை இருக்கு. கும்பகோணம் தான் நமக்கு ஃபேமஸான இடம். இதுக்கு ஃபேமஸ் சிறந்த தலையாட்டி பொம்மை, கும்பகோணத்தை சார்ந்த அங்கதான் பஞ்சலோக விக்கிரகங்கள், அப்புறம் வந்து பிரான்ஸ்ல பண்ற ஸ்டாச்சூஸ் அதெல்லாம் பண்றாங்க. நெட்டி, நெட்டிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்ட் அங்க. அது நெட்டியில பண்ண தஞ்சை பெரிய கோவில். தாஞ்சூர் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்டுல ஃபாயில்ல பண்ற தஞ்சாவூர் ஆர்ட். அது பிரகாசமான இருக்கு. அப்புறம் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலை சார்ந்தது. ஸ்ரீரங்கம், அந்த என்டையர் சோழநாடு, திருச்சி, தஞ்சை, கும்பகோணம், மாயவரம், அந்த ஏரியா கவர் பண்றது சோழநாடு. அட்டகாசமான ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. இது நம்ம பல்லவ நாட்டை குறிக்கிற இடம் எக்ஸிபிட். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம சென்னைக்கே உகந்த கபாலீஸ்வரர் கோவில், சென்னை ரயில்வே ஸ்டேஷன் அந்த காலத்துல இருந்து ஒரு பெரிய ஃபேமஸான இது வள்ளுவர் கோட்டம். அப்புறம் மகாபலிபுரம் வந்து சொல்லவே வேணாம், அங்கதான் சிற்பக்கலையின் தலைநகரமா இருக்கிற இடம் அது. இப்ப கூட நீங்க மகாபலிபுரம் போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு சிற்பக்கலை இருக்கும் அந்த இடத்துல. அங்க இருந்து நிறைய சிலைகள் பண்ணி அனுப்புறாங்க எல்லா கோவிலுக்கும் இருக்கும். நேப்பியர் பாலம் ரொம்ப ஃபேமஸ். ட்ரிப்ளிகேன் பார்த்தசாரதி கோவில், இதெல்லாம் சென்னையுடைய ஐகானிக் பிளேசஸ். இதெல்லாம் சென்னை அது ஒண்டி இல்ல, நிறைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் இந்த சென்னை ரொம்ப உகந்த இடம். இது அகைன் மகாபலிபுரம். நிறைய ஒரு பல்லவ நாடு சென்னை சொல்லவே வேணாம். என்ன எப்படிங்கிற நம்ம சென்னை பாஷை அது ஒரு தனி பாஷை. அது மெட்ரோ ரயில்ல இருந்து எவ்ரிதிங் இஸ் வெரி ஐகானிக் தேர். நம்மளுடைய ஏவிஎம் ஸ்டுடியோஸ் எல்லாமே, ஸ்டுடியோஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு இன்னைக்கு கோலிவுட் கோயம்புத்தூர், சேரநாடு, கோயம்புத்தூர் அதோடைய ரீஜனை குறிக்கிற இடம். ஜிடி நாயுடு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல தான் நமக்கு வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்துல இருந்து. ஒரு 10-15-20 வருஷத்துல பயங்கர ஃபேமஸான ஒரு இடம் வந்து ஈஷா யோகா யோகி அந்த இடம். அது